10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். f1 = 1, f2 = 3 மற்றும் fn = fn-1 + fn-2 என கொடுக்கப்படின் fi ஆனது A3, A5, E8, E11. அதாவது f1ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க, f2ஓட மதிப்பு கொடுத்துட்டாங்க. fn எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ fi-ஓட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு. இப்போ நமக்கு f1 f2 தெரியுங்கிறனால நம்ம f3 கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? n = 3ன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபார்முலாவில் n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 3ன்னு பிரதியிடணும். சரியா? f3 = f3-1 + f3-2. இப்போது நமக்கு f3-1னா f2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் போட்டுக்கிறோம். f3-2னா f1ன்னு கிடைக்கும். f2ஓட மதிப்பு என்னப்பா? 3 ப்ளஸ் f1ஓட மதிப்பு 1 கூட்டணும்னா 4. f3ஓட மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 4. சரியா? அடுத்தது நம்ம f4ஓட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். fன்கிற ஃபார்முலாவில் n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 4ன்னு பிரதியிடணும். சரியா? f4 = f4-1 + f4-2. அப்படின்னா என்னப்பா கிடைக்கும்? f4-1னா f3ன்னு கிடைக்கும். சரியா? ப்ளஸ் f4-2னா f2ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ f3 + f2. f3ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? 4 ப்ளஸ் f2ஓட மதிப்பு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 3. 4 + 3 7. அப்போ f4ஓட மதிப்பு என்னது? 7. சரியா? அடுத்து f5ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்கிற ஃபார்முலாவில் n எங்கே இருக்கோ அங்கெல்லாம் 5ன்னு பிரதியிடணும். சரியா? f5 = f5-1 + f5-2. f5-1னா என்னப்பா கிடைக்கும்? f4 ப்ளஸ் f5-2னா என்ன கிடைக்கும்? f3. சரியா? இப்போ f4ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 7 ப்ளஸ் f3ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோம் 4. சரியா? அப்போ 7 + 4 = 11. நமக்கு கணக்கில் f5ஓட மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க. கண்டுபிடிச்சாச்சு. சரியா? எத்தனைப்பா? 11. சரியா? இங்கே 11 எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ENஆல் இருக்குது. இந்த ஆன்சர் தான் கரெக்ட். சரியா? கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.